யாரா போட்டோ தொடச்சது? ஐயா நான் தான் தொடச்சிட்டு இருந்தேன். சின்னம்மா கூப்பிட்டாங்கன்னு போயிட்டேயா. இப்ப சரியா மாட்டேங்கயா. பிஏ சார் இவள உடனே நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு மாத்திரு. போ போ. ஹாய். யோ காபி உண்டாயா? சார் என்னையா மேடத்தோட போட்டோ சாஞ்சதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க. நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா. என்ன விஷயம்? இல்ல சார், தாய் இல்லாத பொண்ணு. யோ சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்லியா? ஐயா காபி. யோ காபி கட்ட ஒரு நிமிஷத்தை சொல்லி கண்ணா நீ சொல்லியா? சின்னம்மாவை ஒரு பையன் கூட நம்ம ஆளுங்க பார்த்துருக்காங்க. டேய் பிரியாவை பிக்கப் பண்ணிட்டியா? ஐயா நீங்க முதலாளி, உங்க பொண்ணை நான் பிக்கப் பண்ணலாம் ஐயா. டேய் காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டியான்னு கேட்டா வேலைக்கார ராஸ்கல். வீட்டுக்கு வாங்க. ஹாய் டாடி. ஏ செல்லா காரங்கம்மா. அப்பா அது வந்து சரி சரி இனிமே கார்ல போமா. உனக்கு கார்ல போறதுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க, அப்பா உனக்கு ஹெலிகாப்டரே வாங்கி தரேன். அப்பா எனக்கு பைக்ல போறதாப்பா பிடிச்சிருக்கு. நீ படிச்சு கிழிச்சது போற. இனிமே காலேஜுக்குலாம் போக கூடாது. உனக்கு வெடி உலகத்துக்கு இனிமே எந்த தொடர்பும் கிடையாது. இந்த போன் இனிமே சாப்பாடு வேணும்னா கூட எனக்கிட்ட போன் பண்ணி தான் கேட்கணும். யாருக்கிட்ட? போன் எடு சிவா. ஹலோ சொல்லு பிரியா. சிவா நம்ம மேட்டர் அப்பாக்கு தெரிஞ்சு போச்சு. மேட்டரா? நம்ம அப்படி எதுவும் பண்ணவே இல்லையே. சிவா நம்ம லவ் மேட்டர் அப்பாக்கு தெரிஞ்சு போச்சு. லவ் மேட்டரா? என்ன இப்ப ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்காரு. ஹவுஸ் அரெஸ்டா? எனக்கு பயமா இருக்கு சிவா. பயப்படாத பிரியா, பயமே என்ன கண்டா பயப்படும். நீ கவலைப்படாத பிரியா, அடுத்த 5 நிமிஷத்துல நான் உங்க வீட்டில் இருக்கேன். நான் ஹீரோனே. என்னடா ஹீரோ? அதான் கார்டு கூட வச்சிருக்கேன் பாருங்க. காரை பார்த்தா பயந்துருவாங்களா? டேய் இறா மாமா, அவன் நிஜமாலுமே ஹீரோ மாமா. ஆமாண்டா, அந்த சென்னை 28 படத்துல 10 பேர் ஒத்தனா வருவான்டா இவன். வீட்ல நல்லா இருக்கிறாங்க. விஜயலட்சுமி பொண்ணு டூயட் போடுவானே அவன் தான்டா இவன். எப்படியே நம்மள அச்சு போட்டு போறான். எதுக்கு வீணா உத வாங்கின்னு அவனை போ விட்டுலாம் மாமா. என்ன பண்றது மாமா? உள்ள அனுப்பிச்சா குமுறு கஞ்சி காய்ச்சிருவாங்க மாமா. பேசாம அடிச்சிடலாம் மாமா. நம்மளுக்குள்ள சண்டை வேணா, உள்ள கூட போய்க்கோ. ஐயா கேட்டா மட்டும் எங்களை அச்சு போட்டு தான் வந்தேன்னு சொல்லு. ஒன்னே இல்ல, ஓகேவா? பிரியா 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 கழுத்துற. என்ன பிரியா இருக்கல? அது பக்கத்து கதவியா? காதலிச்சா கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. கதவுமா தெரியாது, பாதில நிக்குது. போய் அதான் முக்கியம். பாத்து பிரியா. சிவா பாப்பலாம். Thank God. வந்துட்டான்டா அப்பா. டேய் என் பொண்ணை ஒரு கழுதைக்கோ இல்லை காட்டெருமைக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கொடுப்பேனே ஒழியா, போ மாதிரி வெறும் பயலுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். மரியாதையை அவளை விட்டுட்டு வெளியில் போ. இல்லை
நீ உயிரோட வெளியில போக மாட்ட. அப்பா முதல்ல என்ன சுட்டுட்டு அப்புறமா அவரை சுடுங்க. என்ன? நான் எதுக்காக உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது? இதுனா ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க, நான் இப்பயே போறேன். தம்பி, ஓ அந்தஸ்து வேற, ஏன் அந்தஸ்து வேற. நீ குடிசையில் வாழ்றவன், நான் மாளிகையில் வாழ்றவன். நீ தண்ணி அடிக்கிறவன், நான் ஃபாரின் சரக்கு அடிக்கிறவன். நான் ஒரே ஒரு காரணம் தானே கேட்டேன். எதுக்கு தேவையில்லாம இவ்வளோ காரணம்? அப்போ என்கிட்ட பணம் இல்லாதானே உங்கள் பிரச்சனை? மிஸ்டர் கோடீஸ்வரன், நான் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். ஒரு 40 pages நோட்டில் குறித்து வச்சுங்க. உங்களை விட ஒரு பெரிய பணக்காரன் ஆயிட்டு உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணல. என் பேர் சிவா இல்லை. ஒரு காஃபி உண்டா? காஃபி வர்றதுக்குள்ளையா? டேய் ஐயா, மாப்பிள்ளைக்கும் ஒரு காஃபி கொண்டு வா. சரிங்க ஐயா. முகேஷ், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் தி டீல். திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. முதல்ல தம்பியோட சண்டை போடுறது நிறுத்து. ஏன்னா வாழ்க்கையில் பணத்தோட மனுஷங்க தான் முக்கியம். நீங்க சொல்லுங்க மாமா. மாப்பிள்ளை, நீங்க இருந்து லஞ்ச் சாப்பிட்டு தான் போகணும். ஆக்சுவலாக மாமா, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அது முடிச்சுட்டு நான் டின்னருக்கு வரேன். பார்த்தா டே குல்லா, யாரா நீ? ஹேய், யாரா குல்லா? நானே கோலி காணம் தேர்ந்துக்கிறேன். அப்பாடா கச்சிச்சு. நான் உன்னோட ஐட் தெரியுமா உனக்கு? சைக்கிள் வீலு, செயின், என்னடா இதெல்லாம்? இந்த செட்டப் இது மாதிரி நீ பார்த்தே இல்லை? இல்லை. நல்லா யோசிச்சு பாரு. இல்லை, அது இருக்கட்டும். என் இடத்துல நீ என்னடா பண்ணுற? இங்கே பார்த்தியா? பார்த்தேன். விளையாட்டு சாமான். உன் கூட விளையாட்டு போகலான்னு வந்தேன். எந்த சாமானாலும் என்னை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது ஏன் இடம். உன் இடன்றதுக்காக நீ அங்கே நிற்காத. அது உனக்கு ரொம்ப டேஞ்சர். நான் இங்கே தான் நிற்பேன். என்னடா பண்ணுவேன்? பாய் பாய். இப்போ ஒர்க் ஆகும் பாரு. பாய் பாய். நேரா இது தெரியாது. எனக்கு தலை வலிக்குது. நான் போய் படுத்து என்ன விடு. இந்த ஒரே தர எனக்காக ப்ளீஸ். சரி, ஓகே. அப்படியே நில்லுங்க. அப்படியே தான் நிற்கிறேன். டேய் வா 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 வா. கம் ஆன் வா. வெரி குட். இங்கே இப்போ ஏப்பா நீ ஆடினே இருக்குது. கொஞ்சம் ஒன்னவரு ஒரே லைனு வேறு. நான் எவ்வளோ போதையில் இருந்தாலும் கரெக்டாக நிற்பேன். ஆமாம். கோச்சி அது குமார் எனக்காக ப்ளீஸ். ஏப்பா என்ன உனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையே? பாரு, அப்புறம் நான் போயிடுவேன். ஐயோ, நான் பார்க்க மாட்டேன் தான் மூஞ்சி என் மேலே. ஏப்பா, ஏன்டா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணி கொள்கிற? இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் சாகணும், அவ்வளோதானே? இரு, 1 minute.
இதுக்கு பேர் தான் கொடூரமாக டார்ச்சர் பண்ணி கொள்றது. பார்ட் ஆஃப் மை பிளான். டி, மறுபடியும் ஒரு பேட் நியூஸ். நம்ம ஹிராயன் குமார் யாரோ கொலை பண்ணிட்டாங்க. ஸ்பாட்டை சுற்றி போலீஸ் நிற்குது. அவன் ஒர்க் ஷாப்பில் நம்ம 20 கோடி ரூபாய் சரக்கு மாட்டிட்டு இருக்கு. புரிஞ்சுது டி, நாங்கள் பார்த்துக்கிறோம்.